விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், திருச்சி மலைக்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. திருச்சி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மலைக்கோட்டை தான். இந்த மலைக்கோட்டை என்றாலே இந்த உச்சி விநாயகர், உச்சி பிள்ளையார் என்பவர் தான் எல்லோருக்கும் தெரிவார். ஏனென்றால் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த விநாயகர் கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடந்து வருகின்றது. இதற்காக அடிவாரத்துள்ள மாணிக்க விநாயகர் கோயில் மற்றும் மலையின் உச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலில் பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக தற்பொழுது நாம் பார்க்கலாம். தற்போது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக 150 கிலோ குழுவிலான கொழுக்கட்டை, அதாவது மெகா கொழுக்கட்டை அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ மற்றும் உச்சி பிள்ளையாருக்கு 75 கிலோ என்று படைப்பது இங்கே சிறப்பு வாய்ந்தது. தற்பொழுது நம்ம அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கொழுக்கட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கொழுக்கட்டை ஒரு 75 கிலோ எடை கொண்டது. இந்த கொழுக்கட்டை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாவே பச்சரிசி மாவு, வெல்லம், அவல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் இந்த கொழுக்கட்டையை செய்கிறாங்க. இந்த ஒரு மெகா கொழுக்கட்டை மடப்பள்ளியில் ஒரு 2 நாட்களாக செய்யும் பணி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த கொழுக்கட்டையை கீழே இருந்து அந்த மடப்பள்ளியிலிருந்து பக்தர்கள் அந்த கொழுக்கட்டையை தற்பொழுது இவ்வளவு உயரம், கிட்டத்தட்ட ஒரு 1300 படிகளுக்கு மேலே உயரமாக இருக்கின்ற அந்த மலைக்கோட்டையின் உச்சியில் தற்போது கொண்டு கொண்டிருக்கின்றனர். இந்த கொழுக்கட்டையானது உச்சி விநாயகருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் படைக்கப்படவுள்ளது. இதை தொடர்ந்து பக்தர்களுக்கு இந்த கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்படவிருக்கிறது. இதே போல இதே சமயத்தில் கீழே அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகருக்கும் 75 கிலோ கொழுக்கட்டை படைக்கப்படவிருக்கிறது. இந்த கோயிலில் உள்ள மிக சிறப்பான விழாக்களில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவும் முக்கியமான ஒன்று. இதற்காக இன்றைக்கு அதிகாலையில் இருந்த பக்தர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கூட்டமாக அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகரையும் உச்சி விநாயகரையும் வணங்கி செல்கின்றனர். இந்த விழாவுக்காக பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கின்றனர். இதை தவிர சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்திருக்கின்றனர். குறிப்பாக இது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் இந்த மலைக்கோட்டை பகுதியில் சிறந்த அளவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து இடையூறு இல்லாத வகையில் தொடர்ச்சியான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி நகரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற விநாயகர் சிலைகள் பற்றியும் அதுக்கு அளிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் சொல்லுங்க விஜயகோபால். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாநகர பகுதியில் மொத்தம் 176 இடங்களில் விநாயகர் அந்த ஊர்வல சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 3 அடி உயரத்திலிருந்து 18 அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிலைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட மாநகரத்தின் முக்கிய பகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக சுழற்சி முறையில் போலீசார் தொடர்ச்சியான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விநாயகர் சிலை அனைத்தும் திருச்சி மாநகர பகுதியில் உள்ள விநாயகர் சிலை அனைத்தும் நாளை மறுநாள் 19ஆம் தேதி கரைக்கப்படவிருக்கிறது. இதே போல புறநகர் பகுதியை பொறுத்தவரை மொத்தம் 883 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மணப்பாறை, தூரங்குறிச்சி பகுதியில் உள்ள விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகள் பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதால் தூரங்குறிச்சியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு 30 விநாயகர் சிலைகள் இன்றே கரைக்க வேண்டும் என்று போலீசார் உத்தரவிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். புறநகர் பகுதியை பொறுத்தவரை அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் கொழுக்கட்டை படையலும் நடைபெற்றது. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்போம். வணக்கம் விஜயகோபால், திருச்சி மலைக்கோட்டையில விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடந்த கொழுக்கட்டை படையல் பத்தி சொல்லுங்க. திருச்சி என்றாலே நினைவுக்கு வருவது மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டையில் இந்த உச்சி விநாயகர் கோயில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. உலக அளவில் பிரபலமான இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மலை உச்சியில் உள்ள விநாயகருக்கும் மலை அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகருக்கும் இன்று அதிகாலை முதலே சிறப்பு அலங்காரங்கள், அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து 150 கிலோ எடையுள்ள, அதாவது தலா 75 கிலோ என்று பிரித்து 150 கிலோ எடையுள்ள மெகா கொழுக்கட்டை இன்று மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ என்று, மலை உச்சியில் உள்ள உச்சி விநாயகருக்கு 75 கிலோ என்று மெகா கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டது. இதற்காக 2 நாட்களுக்கு முன்னதாகவே கோவிலின் மடப்பள்ளியில் பச்சரிசி, தேங்காய், அவல் மற்றும் ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களாலான இந்த கொழுக்கட்டை கடந்த 2 நாட்களாக தயார் செய்யப்பட்டு இன்று காலை விநாயகர்களுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்பட்டது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி இந்தியா உட்பட
உலக நாடுகளிலிருந்தும் இந்த விநாயகரை தரிசனம் செய்ய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது இந்த கோவில் தற்போது தரிசனம் செய்து காத்திருக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பக்தை நம்ம அருகில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம். இப்போ இந்த விநாயகரை வந்து பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து தங்கவேலு ஜெயலட்சுமி. குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். மலைக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு 2 கால் ஆப்ரேஷன் பண்ணி கூட என்னால் இவ்வளோ தூரம் நடக்க முடிஞ்சதுன்னா பெரிய அதிசயம். நான் ஏறி வந்து இந்த பிள்ளையார் தரிசனம் கிடச்சி இன்றைக்கி அவரோட பிறந்த நாள் பார்த்தா எனக்கு பர்த்டேக்கே மாதிரி எனக்கு இது கொல்கட்டெல்லாம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நடந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். மலைக்கோட்டை கடவுள் பிள்ளையார்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது இதுதான். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இதே போல் ஏராளமான பக்தர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மலைக்கோட்டையில் கூட்டமாக வந்து தற்போது தரிசனம் செய்து வருகின்றனர். விஜயகோபால், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மாநகரில் விநாயகர் உருவத்திற்கு போலீசார் செய்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. திருச்சி மாநகர பகுதியை பொறுத்தவரை இந்த ஆண்டு 176 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விநாயகர் சிலை, அதாவது ஊர்வல விநாயகர் சிலைகள் கடந்த ஆண்டை விட 16 விநாயகர் சிலைகள் தற்பொழுது கூடுதலாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் வரும் 19ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் காவேரி ஆற்றில் கரைக்க வேண்டும் என்று போலீசார் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதன்படி இந்த விநாயகர் ஊர்வலம் மற்றும் அந்த கரைக்கும் பணிகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை போலீசார் சிறப்பாக செய்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலைக்கு அனைத்து போலீசார், அதாவது சுழற்சி முறையில் தலா ஒரு போலீசார் என்று தொடர்ச்சியாக 24 மணி நேரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி புறநகர் பகுதியை பொறுத்தவரை 883 ஊர்வல விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விநாயகர் சிலைகள் அனைத்திலும் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மணப்பாறை, தோரங்குறிச்சி பகுதிகள், இந்த விநாயகர் ஊர்வல பகுதிகள் மற்றும் விநாயகர் வைத்திருக்கும் இடத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஒரு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் அந்த பகுதியில், குறிப்பாக தோரங்குறிச்சி பகுதியில் உள்ள 30 விநாயகர் சிலைகளை இன்றே வந்து கரைத்து விட வேண்டும் என்று போலீசார் உத்தரவிட்டு அதற்கான பணிகளை தற்போது செய்து வருகின்றனர்.